காவேரி பேரூராட்சி வரோம். நாங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி 2% மாற்றுத்திறனாளி போலியோவில் பாதிக்கப்பட்டு அரசு வேலைவாய்ப்பை வந்து பல வருடங்களாக வந்து முயற்சி பண்ணியிருந்தாங்க. இது டிஎன்பிஎஸ்சி அரசு தேர்வு நடந்தது வந்து 10 வருஷமாக நான் எழுதுங்க, வெற்றி பெற முடியல. இருந்தாலும் என்னோடய முயற்சியை வந்து நான் கைவிடல. திரும்ப எழுதிருந்தாங்க நான் வெற்றி பெறுவேன். இதுதான் கண்டிப்பாக அரசு வேலை. எத்தனை முறை எழுதுறீங்க நீங்கள் எக்ஸாம்? இது 10வது முறை எழுதுறேன். 10ஆம் முறை. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 43 வயசு ஆகுது. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பசங்க இருக்குது. பொண்ணு வந்து பையன். 10 முறை எழுதி இப்போ விடாமுயற்சியில் முகமது கஜினி மாதிரி நான் படையெடுத்துனே போகிறேன். முகமது கஜினி மாதிரி நான் படையெடுத்துனே போகிறேன். முகமது கஜினி. ஆமாம், அவருக்கு வந்து 14வது வெற்றி கிடச்சிது. எனக்கும் வந்து வெற்றி கிடைக்கிற நம்புறேன். வெற்றி போடாடுறீங்க வந்து நான் போராடினே இருப்பேன், எழுதினே இருப்பேன். திரும்ப எனக்கு வந்து தகுதி இருக்க நான் எழுதினே இருப்பேன். வெற்றி கிட்டும் வரை உங்களுடைய போராட்டம் தொடரும். மனு கொடுத்தோம். அரசு துறையெல்லாம் வந்து வேலை ஆகலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் திட்டத்தை நிறைவேற்ற சொன்னாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த வேலை கொடுக்க தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படியே கிடப்பு தான் இருக்குது. அந்த குடும்பத்தில் போட்டு எங்கே போட்டு அதனால் இதையாச்சும் செய்வோம். அரசு திட்டம் எழுதி வெற்றி பெறலாம் சொல்லி வந்துருக்கிறோம். சரி, உங்கள் பேர்னா? பரசுராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.